சுரக்காயில் அல்வா செய்வோம் வாருங்கள். வணக்கம். சுரக்காய் சர்க்கரைங்க. சுரக்காயை தோல் சீவி சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு வடைச்சட்டியில் ஒரு டம்ளர் தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடுங்கள். கொதிக்கும் நேரத்தில் ஒரு டம்ளர் சர்க்கரை போட்டு சர்க்கரை கரையும் வரை அதை கலக்குங்கோ. கொதி வரும்போது சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தோல் சீவன சுரக்காயை இதோடு சேர்த்து வேக வைங்க. நீங்கள் துருவி கூட சேர்த்திக்கலாம், சீக்கிரம் வெந்துடும். சரிங்களா? இப்படி நல்லா வேகும்போது அதை மசிய விடுங்க. மசிய அதனுடைய நிறம் மாறி அல்வா பதத்துக்கு அப்படியே வரும். இது மாதிரியான ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. அப்படியே வணங்கும். சரிங்களா? இது இப்படி ஆகிட்டு இருக்கட்டும். இன்னொரு வடைச்சட்டியில் திராட்சை முந்திரியை நெய்யில் வறுத்து அதை தனியாக வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து அதையும் சேர்த்து அப்படியே லைட்டாக ஒரு வணக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே அல்வா பதத்துக்கு வரும். உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நெய்யை அதிகமாக சேர்த்த வேண்டாங்க. 2 ஸ்பூன் போதுமானது மொத்தத்துக்கு. பாருங்கள், இப்படியே மெதுவாக வணக்க அல்வா பதத்துக்கு மாறிடும். அல்வா பதத்துக்கு வந்தவுடன் நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளவு ருசியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.